ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம அனிதா கிச்சன் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான சிக்கன் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாங்க. வாங்க. 1.5 கப்பு மைதா மாவு, ஒரு முட்டை போட்டிருக்கிறேங்க, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஸ்பூன் ஆயில், நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. காய் அடுப்பில் வச்சுருக்குறேங்க. சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற சிக்கன் 200 கிராமுங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. சிக்கன் அந்த எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மூடி வச்சு கிளறி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சின்னதாக நறுக்குனால சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் பெப்பர், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேவையான அளவு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்பூன் மைதா மாவு எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்குறேங்க. மாவு எடுத்துக்கலாங்க. நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு பெரிய ஒரு ரோல் வந்து எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து டேபிள் போட்டு நல்லா ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்ப தின்ன இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது 2ஆக எப்படி கட் பண்ணிக்கலாங்க.
இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க. பீஸ் எடுத்து இந்த சைடில் இந்த மாவு தடவிட்டுலாங்க. எந்த அளவுக்கு ஸ்டெப்பிங் உள்ளே வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டெப்பிங் உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. சைடெல்லாம் நல்லா கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கலாங்க. முட்டையோட வெள்ளை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை மட்டும் இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்லைங்க, கையில் கூட தடவி விடுங்க. இந்த மாதிரி எடுத்து இது மேலே தடவி விட்டுடலாங்க. எல்லா ரோலும் மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பூசினா அது ஒரு ஷைனிங்காக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. குக்கர் ஹீட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெயில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் குக்கரில் இது பண்ண போகிறேங்க. தட்டில் அடுக்கி குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் கேக்கு பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணிக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாதி குக்கரில் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு எப்படி பொரிச்சு காமிக்கிறேங்க. சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நிறமானதும் எடுத்துக்கலாங்க. திறந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க வாங்க. நல்லா செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பேக் பண்ணி உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்குன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.